ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஜங்குடைய லைஃப் ஸ்டோரியை பார்த்துருப்போம். அவர் குழந்தைய பெற்றுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் 4 குழந்தைங்களும் வரிசையாக பிறந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே ஆஃபீஸில் இருப்பாங்களா, அந்த நேரத்தில் நம்ம மூணும் டேனும் பாத்ரூமில் இருக்கும்போது அங்கே தான் நம்ம ஜங்கு வந்துட்டு போவார். ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ சூப்பர் மேன் மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டேனுக்கு இப்போ தானே அவரை பற்றின ஃப்ளாஷ்பேக்லாம் தெரிய வந்திருக்கும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் 4 குழந்தைகளை பெற்றிருக்காருன்னா இவர் உண்மையாகவே சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் சூப்பர் மேன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அவனை ஒரு மாதிரி மாசாவே நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாரையுமே பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு வேனோ ஒரு இடத்துக்கு வருது. அதில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே வெளியே வராங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு குழந்தை, அவளுடைய பேர் வந்து யூனா. ஸோ அவளை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கும் யாரோ ஒருத்தவங்க வராங்க. பட் அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த பொண்ணுடைய அம்மா வந்துட்டு என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போதான் நமக்கு தெரிய வருது அந்த யூனான்ற பொண்ணை கூட்டிட்டு போனது அவளுடைய பேரண்டே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டீமுக்கு தான் வருது. இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக டேரெக்டாக அந்த பொண்ணு யூனாவோட வீட்டுக்கே நம்ம ஆளுங்க போயிடுறாங்க. யார் கடத்திட்டு போயிருப்பா, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும்போது இல்லைங்க எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் குழந்தைய பிக்கப் பண்ணுறதுக்காக இயர்லியாக போக வேண்டியதானே, சின்ன குழந்தை தானே அவ அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் நாங்கள் எப்பயுமே இயர்லியாக போயிடுவோம், பட் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் எங்கள் பொண்ணுடைய அங்கிள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். பட் நேற்று என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கள் பொண்ணுடைய அங்கிள் வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து அவளை யாரோ ஒருத்தங்க அங்கிள்னு சொல்லி பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது யாருன்னே தெரியல, எதுக்காக இப்படி பண்ணணும், எங்களுக்குன்னு எதிரிகை யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸை இப்போ நம்ம எப்படி லீட் பண்ணுறது, அவங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகமும் இல்லைன்றாங்க. அப்படி இருக்கும்போது பர்டிகுலராக அந்த குழந்தையை தூக்குறதுக்கு என்ன பர்பஸ் இருக்கும், அந்த தூக்கணவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யூனாவோட ரூமில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம ஜங்கை வந்து ஹீரோ அனுப்பியிருப்பான் போல. அவரும் அங்கே போயிட்டு எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய விளையாட்டு பொம்மை ஒன்று இருக்கும் போல, அதை எடுக்கிறாரு. திடீர்னு அதுலேருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே வைக்கலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுடைய அம்மா வந்துடுறாங்க. என் பொண்ணு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இந்த சத்தம் கேட்ட உடனே தன்னோட பொண்ணு தான் வந்துட்டா போல அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பாங்க. பட் இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் அதை வைக்கிறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையிலேருந்து சவுண்ட் வருது. ஸோ உடனே அந்த பொண்ணுடைய பாட்டி ஓடி வராங்க. ஐயோ என் பேத்தி வந்துட்டாளா, செல்லம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே மொத்த குடும்பமும் அங்கே வந்துட்டாங்க. நம்மளுடைய பொண்ணு வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல்லேயே விசாரிக்கிறதுக்காக போயிருக்கான். அங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அங்கே வேலை பார்க்குறவங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்ல, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அறிவு இல்லை, அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்திருந்தா மட்டும் தானே நீங்கள் அனுப்பியிருக்கணும், இல்லைனா அந்த பொண்ணை ரெகுலராக யார் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்களோ அவங்க வந்திருந்தா மட்டும் தான் நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும். அப்படி இருக்கும்போது எதுக்காக சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் கூட அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்ல, சார் அந்த பொண்ணு அங்கிள் மாதிரி தான் சார் தெரிஞ்சிச்சு, அதனால தான் சார் நாங்கள் அனுப்பிவிட்டோம், மற்றபடி நாங்கள் வேணும்லாம் அனுப்பலை சார், தெரியாதவங்ககிட்டலாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வெளியில தான் நம்ம மூணு நின்றுட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு அவருடைய டிக்கிலே யாரோ ஒருத்தங்க கையை விட்டாடுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அந்த சின்ன பையன் தான். அதான் இவங்களுடைய ஆஃபீஸ் கூட அடிக்கடி வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த பையன் இங்கே இருக்கும்போது டே நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்போ இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணி பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி போகும்போது அங்கே தண்ணி கொஞ்சம் இருக்கும், அது எடுத்து நம்ம மூணுடைய பேண்ட்லேயே ஊற்றி விட்டு போயிடுவான். அதுலேயும் வேற கரெக்டாக சென்டர்லேயே இருக்குமா. அப்போன்னு பார்த்து விசாரணையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த லேடியை கூப்பிட்டு வெளியே வருவானா. அப்போ இவர் அந்த பேண்ட்டில் ஈரம் பண்ணி வச்சுக்கிறத பார்த்து என்ன காரியம் பண்ணீங்க, பாத்ரூம் இங்கே தானே இருக்குது, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, சார் இல்லை நான் இதை பண்ணல சார், அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தடுமாறி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம டேனே ஹீரோயின் இவங்க 2 பேருமே போயிட்டு அன்னைக்கு அந்த யூனா பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை. சரி காரில் இருக்க டேஷ் கேம் வீடியோவாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. காரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்க் பண்ணியிருக்காங்க. அதனால காரில் இருக்க எந்த கேமராவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிக்கப் பண்ணிட்டு போனால் அந்த இடத்த கவர் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கடைசியாக ஒரே ஒரு கார் மட்டும் அந்த இடத்த கவர் பண்ண மாதிரி இருக்குது. சரி ஓகே எப்படியோ நமக்கு ஒரு ஆங்கிள்லையாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு நைட் இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் அந்த பொண்ணு யூனாவை யாரோ ஒருத்தங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அது பார்க்க அப்படியே அவங்களுடைய அங்கிள் மாதிரி தான் இருக்குது. பட் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு அடையாளம் தெரியல, ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு ஆம்பளையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சும்மா கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இவங்களுக்கு இருக்க டவுட் அது யாராக இருக்கும், ஏன்னா இவங்களால கொஞ்சம் கூட அதை கெஸ் பண்ணவே முடியாது. அந்த குடும்பத்துக்கும் எந்த வித எதிரிகளும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யார் கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகமே வருது. ஒருவேளை அந்த பொண்ணுடைய அப்பா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம்ல, அவருக்கு இந்த இடத்துல எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லைனாலும் அங்கே கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்கறதுக்காக மறுபடியும் அந்த பொண்ணு யூனாவோட அப்பாவை போய் மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் அங்கே ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது, அங்கே அதனால நிறைய பேர் என் கூட சண்டையும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நேம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் அந்த சந்தேக நபரில் இருக்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா யார் யார் கூடலாம் சண்டை
போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாத்தையுமே இப்போ விசாரிக்கிறாங்க. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் கூட எங்களுக்கு கொஞ்சம் சண்டை இருக்குதான், அவனால் எங்களுக்கு கொஞ்சம் பணம் நஷ்டமாயிடுச்சு, அதனால தான் நாங்களும் சண்டை போட்டோம், அது எப்படி பார்த்தாலும் கோவத்தில் தானே வரும், அந்த கோவத்தை நாங்கள் அப்பயே சண்டை போட்டு மறந்துட்டோம், அதுக்கப்புறம் இதுக்காக நாங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு அவனுடைய குழந்தையெல்லாம் தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த டைமில் அங்கே ஒரே ஒருத்த மட்டும் ரொம்ப சந்தேக நபராக இருப்பான். ஏன்னா அவன் தான் ரொம்ப சண்டை போட்டவன். அவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜங்கு தான் விசாரிச்சுட்டு இருக்கான். டே உண்மையை சொல்லிடு அப்படின்ட்டு. அவனும் வந்து தலை மேலே அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறது, ப்ளீஸ் கொஞ்சமாவது என்ன நம்புங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் பண்ணலை அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவானா. அப்போது அந்த சின்ன பையன் இருப்பான்ல, அவன் வேற அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இந்த நாய் பார்த்துருக்கீங்களா, என் நாய் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயோட ஃபோட்டோ காட்டி அவனை இன்னும் வெறுப்பேற்றிட்டு இருக்கான். பாவம் அவனே ஆல்ரெடி விசாரிக்கிறன்ற பேரில் பயங்கரமாக கொண்டுகிட்டு இருக்காங்க. இதில் இவன் வேற வந்து இப்படிலாம் கேள்வி கேட்டு கொள்றான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒருத்தனை போட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டு கொண்டுட்டு இருக்காங்கல்ல, இவனுடைய பேரை வந்து நம்ம ஜாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து அவன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் எவனோ ஒருத்தர் இருப்பான் போல. ஸோ நம்ம போலீஸ் ஆளுங்களுக்கே தெரியாமல் இவன் உள்ளே இருந்திருக்கான். சார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணாமல் போன கேஸை பற்றி தானே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்கிறீங்களா, இதான் என்னுடைய விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் ஏதாவது கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே இப்போ மெயினாக சந்தேகம் இருக்கிறது யார் மேலே அப்படின்னா அந்த ஜாக் மேலே தான். ஏன்னா இவன் தான் அந்த காணாமல் போன பொண்ணு யூனாவுடைய அப்பாவனால நிறைய லாஸ் ஆயிருக்கான். ஸோ அதுக்காக அந்த டைமில் அவர் கூட இவன் நிறைய சண்டை போட்டிருக்கான். ஸோ அதனால அவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவன் அந்த பொண்ணு யூனாவை கடத்தி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேன் வந்து சொல்றான் நமக்கு ஒரு கேக் வந்திருக்கு அப்படின்ட்டு. இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, யாருக்கு பர்த்டே, எதுக்காக இப்போ கேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மூன் சொல்றாரு, ஏன்டா டேனு, என்னோட பர்த்டே நினச்சாடா வாங்கின அந்த கேக்கை அப்படின்னு கேட்க உடனே நம்ம டேனோ, இல்லை உங்க பர்த்டே எப்போ வரும்னு எனக்கு தெரியும், அப்படியா, இங்கே சொல்லு பார்ப்போம், உங்க பர்த்டே இன்னும் 2 மாதம் கழிச்சு வருது, செருப்பாளி அடி பண்ண நாயை, என்னோட பர்த்டே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பல்ப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு யூனா உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே 6 கோடி ரூபா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த கிட்னாப்பருடைய மோட்டிவே வந்துட்டு காசு பிடுங்கணும் அப்படின்றதுக்காக. கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு திருட மாதிரி தான். ஸோ பணத்துக்காக தான் அவன் இதை பண்ணியிருக்கான். அதனால தான் அந்த குடும்பத்துக்கும் இவனுக்கும் எந்தவித பகையும் இல்லை. ஸோ இப்போ அந்த கிட்னாப்பர் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த கேக்கை ஒருத்தங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஏதோ வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த கேக்கை உங்ககிட்ட யார் கொடுத்தது அப்படின்றத இவங்க கிட்ட எப்படி கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பார்க்க வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்துட்டு ஏதோ ஒருத்தங்க ரஷ்யனில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இப்படி தசு புசுன்னு எல்லாருமே பேசினாலும் அவங்க ஒன்றுமே புரியாமல் தான் முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு மாதிரி அவங்க கொரியன்லேயே பேசும்போது, அட கன்றாவிய, இவங்களுக்கு கொரியன் தெரியும் போல, நம்ம இதுக்காக தேவையில்லாமல் இப்போ தசு புசுன்னு இவ்வளோ பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொரியன்லேயே கேட்குறாங்க, இது உங்ககிட்ட யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஜென்னு தான், பார்க்க கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி இருந்தார், ஸோ அவர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேக்கை கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு, அதான் நானும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அவரை வந்து எங்களுக்காக நீங்கள் டிராயிங் பண்ணி காட்ட முடியுமா, அவர் எப்படி இருந்தாருன்னு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் டிராயிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிராயிங்கில் கேப் போட்டிருக்காங்க, கண்ணாடி வச்சிருக்காங்க, அப்புறம் ரொம்ப டார்க்காக இருக்குது, அப்புறம் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்தில் அவர் சிம்பு மாதிரி கொஞ்சம் வெளியே நீட்டிட்டு இருக்குது. ஸோ இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம மூணும் கண்டுபிடிச்சிட்டேன், இது அந்த நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இவங்க ஜாக் அப்படின்ற ஒருத்தனை வந்து விசாரிச்சிருப்பாங்கல்ல, அதான் அந்த காணாமல் போன யூனா அப்படின்ற அந்த பொண்ணுடைய அப்பாவால் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அவரை பிடிச்சி நம்ம மூணு வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. ஒழுங்காக உண்மையை சொல்லிடுறேன், நீ தானே அந்த பொண்ணை கடத்தின அப்படின்னு சொல்லும்போது, சார் உங்ககிட்ட நான் எவ்வளோ டைம் தான் சார் சொல்கிறது, நான் பண்ணலை, ஏன் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது இவரும் சரி நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கில் இருக்க மாதிரியே அவன் ஃபேஸை வைக்க சொல்கிறாரு. புருவத்தை மேலே தூக்கு, பல்ல வெளியே வை, இந்த கண்ணாடியை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கேக் பாக்ஸில் வந்திருக்கும்ல, இந்த மாதிரி 6 லட்சம் பணம் கொடுக்கலைன்னா நான் இந்த பொண்ணை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் எழுதி அனுப்பியிருப்பாங்கல்ல, அதை அவன் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம மூணு அந்த ஜாக்கை விசாரிச்சுட்டு இருந்திருப்பார்ல, ஸோ உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு இவர் ஒரு புக்கை காட்டுறாரு. அப்போ அந்த ஜாக்கோடைய ஃபேஸை காட்டுறாங்க. அந்த டிராயிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இவனுடைய ஃபேஸில் வந்து வரைஞ்செல்லாம் வச்சிருக்காரு நம்ம மூணு. அந்த டைமில் அந்த புக்கில் வந்து நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை இருக்கும் மேலே கிரீன் கலரில், அந்த வார்த்தையை படி அப்படின்னு மாதிரி ஜாக் கிட்ட சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா அதை படிச்சிடறான். சரி ஓகே நீ இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நம்ம மூணுக்கு ஒன்றுமே புரியல. யோ என்னையா மேலே ஏதோ ஒரு லெட்டர் இருந்துச்சு, அந்த லெட்டரை படிக்க சொன்னேன், அதை அவன் படிச்சதுக்கப்புறம் இவன் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்ட, எதை வச்சு இப்படி முடிவு பண்ண அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, இப்போ அந்த பொண்ணு யூனாவை கடத்தி வச்சு ஒருத்தன் பணம் கேட்டுட்டு இருக்கான்ல, அவனுக்கு கலர் பிளைண்ட் இருக்கு. ஏன்னா அந்த ரீசனால தான் அவன் அந்த கேக் பாக்ஸில் நமக்காக பிளாக்மெயில் பண்ணி எழுதும் போது அவன் ஆரஞ்சு கலரில் எழுதின ஒரு வேர்டுக்கு பேக்ரவுண்டில் கிரீன் கலரில் ஒன்று வச்சிருப்பான். ஏன்னா அந்த கிரீன் கலர் போட்டதுனால தான் அவனுக்கு அந்த ஈ கலர் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். இல்லைன்னா அவனுடைய கலர் பிளைண்ட்னால அந்த ஈன்ற
வேர்டு அவனுக்கு தெரியாம போயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். பட் இப்போ இவன் இந்த ஆரஞ்சு கலர்ல இந்த வேர்டை வந்து கரெக்டாக படிச்சிட்டான். ஸோ அதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அந்த ஜாக்குக்கு கலர் பிளைண்ட் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய அவன் கடத்திருக்கவும் வாய்ப்பு இல்லைல்ல. பட் இருந்தாலும் இந்த குழந்தைய கடத்தினவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டிராயிங்கை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல காணாம போன அந்த பொண்ணு யூனாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த பொண்ணுடைய போட்டோவை பார்த்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த ஹஸ்பண்டும் வந்து சொல்றாரு, கவலைப்படாத, சீக்கிரமா நம்ம பொண்ணு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே சோகத்தில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. நான் சொன்ன பணத்தை வந்து நீங்க இப்போ டபுள் மடங்கு கொடுக்கணும், இல்லைன்னா உங்க பொண்ணை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து இவங்க ஒரு மாதிரி இன்னும் பயத்தில் இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் வேற இப்போ இந்த விஷயம் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி யூனா அப்படின்ற ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, அவ எங்க போனானே தெரியல, போலீஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, தூங்கிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் தானே அதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த விஷயம் மீடியாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே நம்ம மூணு தான் பாக்குறாங்க. இவர் தான் இதுக்கு முன்னாடி கேஸ்ல பண்ண மாதிரி வாயை வச்சு சும்மா இல்லாம ஏதோ பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு, ஐயோ நான் எதுவுமே சொல்ல கிடையாதுப்பா, நீங்க எல்லாரும் என்ன இப்படி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் நமக்கு தெரிய வரும், இந்த ஸ்டார்டிங்ல ஜாக்கு கிட்ட வந்து பாத்ரூம்ல ஒரு ரிப்போர்ட்டர் பேசியிருப்பார்ல, இந்த மாதிரி நான் ஒரு ரிப்போர்ட்டர், தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுங்க இந்த பொண்ணு காணாம போன கேஸ்ல அப்படின்ட்டு. அவர் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேட்டு இப்படி மீடியாவில் லீக் பண்ணியிருக்காரு. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஆளுங்களுடைய ஆஃபீஸ்க்கு மேல் இடத்துல இருந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் குரூப்பே இறங்குறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ இவங்க எல்லாருமே எதுக்காக உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணு யூனா காணாம போன விஷயம் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு இல்லை, மீடியாவெல்லாம் லீக் ஆயிட்டு. ஸோ அதனால தான் இதுக்கு மேலேயும் நம்ம ஹீரோ மாதிரி ஒரு சின்ன டீம் கிட்ட இந்த கேஸை கொடுக்கக்கூடாது, ஸ்பெஷல் டீமை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டீமை மேல் இடத்துல இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த கேஸை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம ஆளுங்களுடைய ஆஃபீஸ் ரூமுக்கே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே தடுத்துக்கிட்டே தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்த வந்து விட மாட்டோம், இந்த கேஸை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கேப்டன்லாம் சொல்கிறாரு, ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இது மேல் இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆர்டர், நாங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் வராங்க. பட் நம்ம மூணு பார்த்தீங்கன்னா விட மாட்டுறாரு. அப்படியே ஒரு மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இல்லை நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பக்கம் வருவாரா. அப்போ அங்கே பஞ்சிங் பேக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கோவத்தில் இழுத்து குத்தும் போது அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் மேலே அடிச்சிட்டு அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட டீமில் இருக்க ஒவ்வொரு ஆள் மேலேயும் வரிசையாக விழுந்துகிட்டே இருக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டீமோடைய கேப்டனே நம்ம ஹீரோ மேலே வந்து விழுற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, என்ன சார் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது இல்லை, இப்படியா வீக்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டனை பார்த்து கலாச்சி விட்டு போயிடுறான். ஸோ என்னதான் இப்போ இந்த கேஸை நம்ம ஹீரோ இன்னொரு டீம் கிட்ட கொடுத்துருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இப்போ வரைக்கும் இந்த கேஸை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். நைட்டு அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு யூனா இருக்கால, அவளுடைய அப்பா மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த யூனாவோட அப்பா ஸ்கூல் படிக்கும்போது யாரோ ஒரு பையன்கிட்ட வந்து சண்டை போட்டு பயங்கரமாக புள்ளிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தினால அவர் வேற ஒரு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஒரு வேளை ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இவர் சின்ன வயசில் புள்ளி பண்ண அந்த பையன் இப்போ வந்து பழி வாங்குற விதமாக அவருடைய பொண்ணை கடத்திட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதில் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது அந்த யூனாவுடைய அப்பா ஒருத்தனை புள்ளி பண்ணதா சொன்னாங்கல்ல, அவனுடைய பேரை நம்ம ஜே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஹாயாக பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்துக்கிட்டு நொறுக்கு தண்ணிலாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ அவளுடைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கியிருப்பா போல, அதை வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ அவளுக்கு நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறான், இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகணும், நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ ஒரு மாதிரி ஆஹா நம்ம இன்னைக்கு போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவள் சிஸ்டரோட ட்ரெஸ் தான் அவள் கண்ணுக்கு தெரியுது. ப்ளீஸ் டே எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாளா. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சின்ன குழந்தையாட்டம் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் உருண்டு புரண்டு அடம் பிடிக்கும் போது அவளும் பார்த்துட்டு சை கருமோ அழுவாத, நீ என்னோட அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கே வெக்கமாகுது, போய் தொலை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஹீரோவும் அவ்வளோ ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. நம்ம ஹீரோ வந்த உடனே இந்த மாதிரி நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, டிராஃபிக்காக இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல சார், இப்போ எதுக்காக நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னது உள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் வேற பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் நீ ரொம்ப ஜாலியாக இருந்தோம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போகிறாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தப்பாக தோண ஆரம்பிக்குது, இவர் நம்ம கிட்ட தப்பு பண்ணுறதுக்காக கூப்பிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை முறுக்கி நம்ம ஹீரோவோட அடி வயிற்றுலேயே ஒரு பஞ்சு, அவனும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி விழுந்துடுறான் கீழே. விழுந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே அடி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி கதறும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் சரியாயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை தனியாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான், அட பைத்தியமே நான் உன் கூட தப்பு பண்ணுறதுக்காகலாம் இங்கே கூப்பிடலாம் உன்னை, இங்கே இன்னைக்கு அந்த யூனாவோட அப்பா இருக்கார்ல அவர் கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீயூனியன் பார்ட்டி வச்சிருக்காங்க, அதனால அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒன்றா இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பார்ட்டி மாதிரி வச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோம்னா அந்த யூனாவோட அப்பாவை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தாண்டி உன்னை கூப்பிட்டு வந்தேன், நம்மள ஒரு கப்பல்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக, வேற ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ அப்படியா, ஆனால் இப்போ உள்ளே போகிறதுக்கு இங்கே டிக்கெட் வேணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் வச்சிருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் போயிட்டு அவனை இடிக்கிற மாதிரி இடிச்சு அந்த 2 டிக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ
பாயிண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றா. பரவாயில்லையடி, நீ பயங்கரமான திருடியா தான் இருக்க, நான் கூட நீ ஏதோ மக்கு சாம்பிராணி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன், நல்லா தான் வேலை பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிக்கெட்டை வச்சு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ரீயூனியனில் ஒரு மெம்பர்ஸ் மாதிரி போயிட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்க பாட்டுக்கு ஒரு டேபிளில் வந்து உட்காரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த யூனாவோட அப்பா இருக்கார்ல, அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் எதுக்காகடா ரீயூனியன் பார்ட்டிக்கு வராமல் போனான், என்ன பண்ணுறது, ஸ்கூல் முடிச்சு போகும்போது அவன் நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டான், அதுவும் இல்லாமல் அந்த பையன் ஜே இருக்கான்ல, அவங்க கூட வேற தேவையில்லாமல் பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருந்தான்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணுறான். ஓ அப்படின்னா அந்த யூனாவுடைய அப்பா ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தனை புள்ளி பண்ணதா நான் கேஸ் ஃபைலில் பார்த்தேன்ல, அந்த பையனுடைய பேர் ஜேவா, பட் என்ன நடந்திருக்கும் அவங்க 2 பேருக்கு நடுவுலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி இருப்பான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களாம் வந்து இவங்களை பார்த்துட்டு நாங்கள் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறது, யாரோட பேரை சொல்கிறது அப்படின்ட்டு. அப்போ உடனே அவங்களே வந்து முடிவு பண்ணிடுறாங்க, ஏய் நீ இவன் தானே, நீ அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க கூட படித்த 2 பேருடைய நேமை வந்து இவங்களுக்கு வைக்கிறாங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான், நாங்கள் அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. சரி வாங்க டான்ஸ் ஆடலாம், நீ ஸ்கூல் படிக்கும்போது நல்லா டான்ஸ் ஆட விளாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்களாம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஸோ வேற என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் சும்மா கையை விட்டு ஆட்டுறா, அப்புறம் தலையை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறா. அவளை தவிர மற்ற எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. என்ன அவளை பார்க்கும்போது மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரி இருக்குது. டான்ஸோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவள் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அவளும் விழுந்துடுறா. ஸோ இப்படி இவ காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த பக்கம் ஒரு டேபிள் உட்காந்துட்டு இருப்பான்ல, ஸோ அவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சன் கிட்ட வந்து கேட்குறான். அதான் இதுக்கு முன்னாடி அவன் சொல்லியிருப்பான்ல இந்த மாதிரி அந்த யூனாவுடைய அப்பாவை பற்றிலாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த யூனாவோட அப்பா யாரோ ஜே அப்படின்ற ஒரு பையன் கூட புள்ளி பண்ணதெல்லாம் சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு நடுவில் என்னாச்சு, அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, ஓ உங்களுக்கு அதை பற்றி தெரியாது, நீங்கள் அந்த டைமில் வேறு கிளாஸில் இருந்தீங்கல்ல, சரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு மாதிரி நினச்சி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் காரில் போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு அவார்டையும் கையில் வச்சிருப்பா, ரொம்ப கேவலமாக ஆடினதுக்கான அவார்டு, ஏதோ இதுவாது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ், நீ வந்து அப்படி கேவலமாக ஆடினதுனால தான் நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட எல்லா விஷயத்தையுமே கறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம ஹீரோ அவர்கிட்ட கேட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது காணாமல் போன அந்த யூனாவுடைய அப்பா இருக்கார்ல, அவர் ஸ்கூல் படிக்கும்போது ஜே அப்படின்ற யாரோ ஒரு பையனை வந்து புள்ளி பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே இப்போ அப்படியே நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஜே அப்புறம் அந்த யூனாவுடைய அப்பா அவங்க 2 பேருமே ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. பட் ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யூனாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற புள்ளி பண்ணுற பசங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ஜே அப்படின்ற அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. டே என்னடா நீயே இவனுங்க கூட சேர்ந்து இப்படி அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த யூனாவோட அப்பா கிட்ட அவன் எவ்வளவோ கெஞ்சி கேட்டிருப்பான், என்னை காப்பாற்றுறா இவனுங்க கிட்ட இருந்து அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அந்த யூனாவோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பாரு, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காம. ஸோ இந்த மாதிரி அந்த யூனாவோட அப்பா கிட்டையும் சரி அங்கே இருக்க மற்ற புள்ளி பண்ணுற ஆட்கள்கிட்டையும் சரி அந்த ஜே வந்து பயங்கரமான கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுங்க கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் அவன் ஸ்கூலையே விட்டுட்டு வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கான். பட் இருந்தாலும் வெளியே பார்க்கும்போது இவனுங்க வந்து அடிச்சிட்டு இருந்திருப்பானுங்க போல அந்த பையனை. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுங்க எல்லார்ட்டேருந்தும் பயந்துக்கிட்டு அந்த ஜே ரோட்டில் ஓடிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்த வண்டி அவனை அடிச்சு தூக்கியிருக்கும், அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ இந்த ரீசனால தான் சின்ன வயசில் அந்த யூனாவோட அப்பா மேலே ஒரு கேஸ் வந்திருக்கும், இந்த மாதிரி ஜே அப்படின்ற ஒரு பையனை வந்து புள்ளி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கும் மாற்றிட்டாங்க. ஸோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த ஜேன்ற பையன் வந்து சாகலாம் கிடையாது, அவனுக்கு கொஞ்சம் சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுடைய முக்கியமான சந்தேக நபர் அந்த ஜே தான். சின்ன வயசில் இந்த யூனாவுடைய அப்பாவனால கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த கொடுமைக்காக அவனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அவருடைய பொண்ணை கடத்திருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ கட் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஜங்க காட்டுறாங்க. அவர் வீட்டில் இருக்கும்போது அவருடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இந்த சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்களுடைய கண்டென்ட்டை போடுறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து அவரும் கேட்குறாரு, இந்த மாதிரி நீ இதை பிடிச்சி தான் பண்ணுறியா இல்லை பிடிக்காம பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் இதை பிடிச்சி பண்ணா என்ன, பிடிக்காம பண்ணா என்ன, நமக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணாதான் காசு கிடைக்கும். நீங்கள் பிள்ளையை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒலிம்பிக்ஸில் ஷூட்டிங் பண்ணுறதையும் விட்டுட்டீங்க, முழு நேரமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க, அதுவும் ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அதிகமாக காசும் கிடைக்கும், அதுவும் கிடையாது. இப்போ 4 குழந்தைங்களை வச்சு நம்ம எப்படி மேய்க்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நானும் ஏதாவது ஒர்க் பண்ணால் மட்டும் தான் முடியும், எனக்கு இது பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் பண்ணாமல் இருந்தால் நம்மளுடைய குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது, நீங்களும் கடைசி வரைக்கும் இதே போஸ்டிங்கில் இருந்து உங்களுடைய காலத்தை ஓட்டலான்னு பார்க்குறீங்க, ஹையர் போஸ்டிங்லாம் போக மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு போயிடுறா. ஸோ இது வந்து நம்ம ஜங்க ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுது. அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் தனியாக வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த ஸ்பெஷல் டீமில் வந்து கேப்டன் நம்ம ஜங்கு கிட்ட வந்து இங்கே எங்கேயாவது ஹேங் ஓவர் சூப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜங்கும் வந்துட்டு கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்ல வரும்போது நம்ம மூன் இல்லை சார் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் சொல்லாமல் விட்டு அப்படின்னு சொல்லி கேட்க,
ஏன்டா அவனே நம்மளோட கேஸை வந்து இப்போ எடுத்து பார்த்துட்டு இருக்கான், அவனுக்காக நம்ம இதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மூணு வந்து இவனே திட்டிட்டு இருக்காரு. கட் பண்ண அடுத்த சீனில் அந்த யூனாவுடைய அப்பாவை தான் காட்டுறாங்க. அவருடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. டேய் உன்னை பற்றி ஒரு சில பேர் கேட்டாங்கடா அன்றைக்கி அந்த ரீயூனியனுக்கு வந்தவங்க, நீ ஏன்டா வரல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா என்னால் வர முடியல அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பானா. உடனே அவன் காலை கட் பண்ணதுக்கப்புறம் இவன் சில ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவனுக்கும் இவன் ஒரு பையனை போட்டு புலி பண்ணால ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தானுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஸ்கூல் படிக்கும்போது இந்த யூனாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அதிகமாக சண்டை போடுவார் போல. இந்த விஷயத்தை வந்து டீச்சர் கிட்டே யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு ஜே இருக்கான்ல, அவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்காவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லியிருக்காரு. யூனாவுடைய அப்பா ஸ்கூலில் அதிகமாக சண்டை போடுறாரு அப்படின்ற விஷயத்த வந்து டீச்சர் கிட்ட அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்கான், இந்த ஜேவுடைய அக்காவுடைய பாய் ஃப்ரெண்டு. பட் இந்த விஷயம் அந்த ஜேவுக்கு தெரிஞ்சும் இதை வந்து அவன் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கானே அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் அந்த ஜேவை போட்டு இந்த யூனாவுடைய அப்பா அந்த டைமில் பயங்கரமாக புள்ளி பண்ணியிருந்திருக்காரு. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அவர் நினச்சி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாரு. அப்போது அந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அவர் குழந்தையோட ஃபேவரட்டான ஒரு பொம்மை மேலே நிறைய ரத்தக்கரெல்லாம் இருக்குது. இதை பார்த்தோன்னே அவருக்கு செம்ம பயமாயிருது. ஏய் யார் அது, என் பொண்ணு எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.